அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதிக்கு சென்று வந்தாலே திருப்பம் என ஏன் சொல்கிறார்கள் என்றால், திருப்பதி மண்ணில் கால் எடுத்து வைத்தால் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை. எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும். பிரபஞ்சத்தின் சக்தி நேரடியாக மலையில் ஈர்க்கப்படுவதால் பக்தர்களுக்கு பாசிட்டிவ் எண்ணங்கள் வருகிறது. திருப்பதி கோயிலின் சிறப்பை பற்றியும் அங்கு சென்று வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். திருப்பதி ஏழுமலையான் இந்தியாவில் உள்ள ஆந்திர பிரதேசத்தின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள திருப்பதி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு வைணவ தலமாகும். திருப்பதி மாநகராட்சி இந்தியாவில் உள்ள மிக முக்கிய திருத்தலங்களில் இது ஒன்று. இங்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றாங்க. இத்தலம் வைணவர்கள் 108 திவ்ய தேசங்கள் என்றழைக்கப்படும் கோவில்களில் திருவரங்கத்திற்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்தில் வைத்து கொண்டாடப்படுகிறது. இந்த பகுதியில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் உள்ள திருமலையும் அருள்மிகு பத்மாவதி தாயார் கோயில் கொண்டுள்ள திருப்பதியும் இரு நகரங்களாக விளக்கினாலும் பொதுவில் திருப்பதி என்றாலே பக்தர்களால் போற்றப்படுகிறது. உலகிலேயே பழமையும் பெருமையும் வாய்ந்த பாறை மலைகளில் 2ஆம் இடம் வகிக்கும் மலைகள் திருமலை மலைகள் தான். திருப்பதி பிரம்மோற்சவம் புகழ்பெற்ற கோயில் திருவிழாவா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது பங்குனி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி கணக்கில் கொண்டு இந்த திருவிழாவானது நடத்தப்படுகிறது. திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் தினமும் அதிகாலையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுப்ரபாரதம் பாடப்படும். மார்கழி மாதத்தில் மட்டும் தமிழ் திருப்பல்லாண்டு மற்றும் திருப்பாவை பாசுரங்களை சிறப்பாக ஒளிபரப்புகிறார்கள். இங்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு புகழ் பெற்றதாகும். இந்த பிரசாதமானது திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தினரை தவிர வேறொருவரும் தயாரித்து விற்கவே கூடாது என்பதற்கு புவிசார் குறியீடு காப்புரையை பெற்றதாகும். இந்த லட்டுக்கள் சர்க்கரை, கடலைப்பருப்பு, நெய், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய் போன்ற பொருட்களால் பிரத்யேகமான ஒரு முறையில் தயாரிக்கப்படுறாங்க. 1931ஆம் ஆண்டு திருப்பதியில் லட்டு பிரசாதத்தை முதலாக அறிமுகப்படுத்தினது யாருன்னா கல்யாணம் ஐயங்கார் அப்படிங்கிறவர். திருப்பதியின் மேற்கூரைகள் தங்க தகடுகளால் செய்யப்பட்டது. இது சிறப்பு வாய்ந்தது. முக்கிய விழா அப்படின்னு பார்த்தா வைகுண்ட ஏகாதசி, நமசி, கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி மாத பிரம்மோற்சவம், மார்கழி உற்சவம் மிக முக்கியமான விழாவாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் ஒரு வாரத்துக்குள்ள லட்சக்கணக்கில் பக்தர்கள் குவிவாங்க. ரத சப்தமி, மகா சுத்த சப்தமி என்ற திருவிழா இங்கு நடைபெறுகிறது. இந்து சமயத்தில் வெங்கடேஸ்வரரின் திருவுருவச் சிலை வீதி வீதியாக தேரில் எடுத்து செல்லப்படுகிறது. இங்கு திருப்பதியில் நாம் மொட்டை எதற்காக அடிக்கிறோம் அப்படின்னா, நான் என்ற ஆணவத்தை அகற்றுவதற்காகவும் வாழ்க்கையில் நாம் எதுவுமே இல்லை என்பதை குறிப்பதற்காகவும் தான். பிறப்பு மற்றும் மறுபிறவி மீது அதிக நம்பிக்கை கொண்ட மொட்டை அடிப்பதன் மூலம் மறுபிறவியை தடுக்க முடியும் எனவும் நம்பப்படுகிறது. எந்த கோவிலுக்கு சென்றாலும் அந்த தெய்வத்தின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்கு. அதிலும் பக்தர்களால் பணக்கார சாமி என கொண்டாடப்படும் திருப்பதி ஏழுமலையான் சாமியோட முழு அருளையும் பெற வேண்டும் அப்படின்னா நம்ம வருடம் ஒரு முறையாவது அந்த சிறப்பு வாய்ந்த ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வந்தால் அனைத்து நல்ல காரியங்களும் நடக்கும். திருமலை திருப்பதி மலையான் சந்திரனின் ஆற்றல் அதிகம் நிறைந்த இடம் மட்டுமல்லைங்க. சுக்கிரன், குரு, புதன் கிரகங்களின் ஆற்றல் சக்திகள் அதிகம் நிறைந்த இடமாகவும் இந்த திருப்பதி ஏழுமலையான் பகவான் இடத்துல இருக்கு. அதனால்தான் திருப்பதி சென்று வந்தால் பலவிதமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. திருப்பதி கோயிலில் மட்டுமே பிச்சைக்காரர்களே இல்லாததற்கும் இதுதான் காரணம். சுப பலன்களை தரும் 4 கிரகங்களின் சக்திகளும் அதிகரிப்பதால் சனீஸ்வரருக்கு இங்கே வேலை இல்லை. உலகிலேயே கோடியாக உண்டியல் காணிக்கை கிடைக்கக்கூடிய ஒரே கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் என்பது அனைவருக்கும் தெரியும். எத்தனையோ பெருமாள் கோயில்கள் இருந்தாலும், பிரபலமான கோயில்கள் இருந்தாலும், அங்கங்கும் பக்தர்கள் குவிந்து போவதிலும் திருப்பதி அளவிற்கு எந்த கோவிலும் காணிக்கை வசூலாகாது. இதற்கு என்ன காரணம் என சந்தேகம் பலருக்கும் இருக்கும். அலமேலு மங்காபுரத்தில் உள்ள பத்மாவதி
தாயாரான மகாலட்சுமியின் பார்வை திருப்பதியை பார்த்தபடியே இருப்பதால்தான் திருப்பதியில் மட்டும் பணம் கோடி கோடியாக கொட்டி கொடுப்பதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அது உண்மை என்றால் பார்வைப்படும் திருப்பதியிலேயே கோடி கோடியாக கொட்டுகிறது என்னும்போது மகாலட்சுமி குடியிருக்கும் பத்மாவதி தாயார் கோயிலிலும் இன்னும் அதிகமாக அல்லவா காணிக்கை வசூலாக வேண்டும். திருப்பதியில் மட்டும் பணம் அளவில்லாமல் கொட்டியிருப்பதற்கு முக்கியமான சில காரணங்கள் உள்ளன. இவை திருப்பதி செல்லும்போது மறக்காமல் தரிசிக்க வேண்டிய முக்கியமான இடங்களும் கூட. திருப்பதிக்கு நாம் எதற்காக செல்கிறோமோ அந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றாலும் நமது வாழ்க்கையிலும் செல்வம் பெருக வேண்டும் என்றாலும் முதலில் கீழ்த்திருப்பதியில் உள்ள அலமேலு மங்காபுரத்திற்கு சென்று தாயாரை தரிசித்து நமது கோரிக்கைகளை சொல்லிவிட வழிபட்ட வேண்டும். அப்பதான் நமக்கு வரக்கூடிய நல்ல காரியங்கள் நடக்கும். மேலே திருமலைக்கு சென்று கோவிலுக்குள் தரிசனம் செய்ய செல்லும்போது கொடிமரத்திற்கு கடந்து உள்ளே செல்லும் வழியின் மேற்பகுதியில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளி கலசங்களை வழிபட வேண்டும். உள்ளே பெருமானை வழிபட்ட பிறகு வெளியே வரும் இடத்தில் பரமபத வாசலுக்கு நேர் எதிராக ஒரு சன்னதி இருக்கும். இதை தீர்த்தம் வாங்கும் இடம் தானே என நினைத்து பலரும் அலட்சியமாக நினைத்து வணங்காமல் சென்று விடுவாங்க. ஆனால் அப்படி போகக்கூடாது. ஆனால் அந்த தீர்த்தம் வாங்கும் இடத்தில்தான் குபேர கிணறு உள்ளது. இதற்கு பிறகு பிரகாரத்தை சுற்றி வந்தால் ஸ்ரீ வாரி உண்டியலுக்கு அருகே கையில் இருந்து தங்க காசுகளை கொட்டும் தங்கத்தால் ஆன மகாலட்சுமியின் சிலை இருக்கும். இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மகாலட்சுமி செல்வத்தை வாரி வழங்கும் இடம் என்பதை குறிக்கும் வகையிலே உண்டியலுக்கு அருகில் இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கும். அதற்கு அருகே உண்டியல் வைக்கப்பட்டிருக்கும் அறை இருக்கும். கீழே ஒரு பெரிய பாத்திரம் போல் வைத்து மேலே வெள்ளை நிற துணியால் மூடப்பட்டிருக்கும். அதில் நாமம் போடப்பட்டிருக்கும். இந்த இடத்தில்தான் கோடி கோடியாக செல்வம் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த உண்டியலுக்கு கீழே குபேர சக்கரம் அமைந்துள்ளது. இந்த குபேர சக்கரத்தின் சக்தியாலே திருப்பதி உண்டியலின் கோடி கோடியாக பணமும் நகையும் பெருக்கிக் கொண்டே இருக்கும். அதனால்தான் உண்டியலில் காணிக்கை செலுத்தியதும் அதை சுற்றி வந்து தொட்டு வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்தால் எந்தவிதமான தோஷங்களும் நீங்கி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பிரபஞ்சத்தின் சக்தி நேரடியாக மலையில் ஈர்க்கப்படுவதால் பக்தர்களுக்கு பாசிட்டிவ் எண்ணங்கள் வருகிறது. திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் என்பது பலரோட நம்பிக்கை. திருப்பதி செல்வதற்கு முன்னர் திருச்சானூரில் உள்ள பத்மாவதியின் தாயாரை தரிசித்தால் விசேஷ பலன்கள் நமக்கு கிடைக்கும். திருப்பதியில் ஏழுமலையால எழுந்தருளியுள்ள மலை மீது எவ்வளவு நேரம் இருக்கிறார்களோ அவ்வளவு நன்மை தரும் என்பது ஐதீகம். இந்தியாவில் சந்திரன் தாக்கம் அதிகமாக உள்ள இடம் திருப்பதியாகும். சந்திரன் சக்தி மிகுந்த கோயில் என்பதால் அங்கு சென்று வந்தாலே மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். எந்த நோய் நொடிகள் இருந்தாலும் அது பரிபூர்ணமாக குணமாகும் என்பது நம்பிக்கை. திருப்பதி வெங்கடேச பெருமானுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விசேஷமான சேவை நடைபெறுகிறது. இந்த சேவைகள் வாராந்திர சேவைகள் எப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சேவைகளுக்கான கட்டணங்களை செலுத்திய பக்தர்கள் சேவையில் பங்கு கொண்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியின் அருளை பெறலாம். ஆன்லைன் மூலமாகவும் சேவஸ்தான அலுவலகம் வாயிலாகவும் முன்பதிவு செய்து இவற்றில் கலந்து கொள்ளலாம். திருப்பதி ஏழுமலையானுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் காலை 6 மணிக்கு நடைபெறும் முக்கிய சேவை விசேஷ பூஜை. இந்த பூஜை கோயிலின் உள்ளே இருக்கும் கல்யாண மண்டபத்தில் ஸ்ரீதேவி மூதேவி உடனுரை ஸ்ரீ மலையப்பச்சாவுக்கு நடைபெறுகிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் காலை 6 மணிக்கு 2வது அர்ச்சனையாக 108 தங்க தாமரைகளால் மூலமூர்த்திக்கு நடைபெறும் அர்ச்சனை நிகழ்ச்சியே அஷ்டதள பாத பத்மரதனம். சுமார் 20 நிமிஷம் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட 108 வைணவ தலங்களில் ஒன்றாகும். இது ஆந்திர மாநிலத்தில் இருக்கு. இந்த திருமலை திருப்பதி தேவசுதானம் என்பது திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலினை நிர்வாகம் செய்கின்ற ஒரு அமைப்பாகும். இந்த ஆந்திர மாநிலத்தில் திருமலை பகுதியில் அமைந்துள்ள இவ்வமைப்பு திருப்பதி கோவிலின் சேவைகள், தரிசனங்கள், சேவை கட்டணம் நிர்ணயித்தல், ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் அனைவரும் தங்கும் வசதிகள் செய்யப்படுகின்றன. 1932ஆம் ஆண்டு மதராசு அரசாங்கத்தால் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அமைப்பு உருவாக்கப்பட்டது. திருப்பதி இந்தியாவில் உள்ள ஆந்திர பிரதேசம் தென்கிழக்கு பகுதியில் உள்ள திருப்பதி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு வைணவ தலமாகும். திருப்பதி மாநகராட்சி இந்தியாவில் உள்ள மிக முக்கிய தலங்களில் ஒன்றாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம திருப்பதியோட சிறப்பை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும்
இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, நன்றி, வணக்கம்.